Hello all, welcome back to Chalk and Talk. So in the video Essential Sociology Chapter 1 ஓட scope 1.2 scope of the subject of sociology தான் வந்து பார்க்க போகிறோம். So sorry for the background noise, let's start the class. நம்ம வந்து முன்னாடியே சோஷியாலஜினா என்ன, சோஷியாலஜிஸ்ட் அதாவது சோஷியல் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்துருந்தோம். இது எல்லாமே வந்து நம்ம என்சிஆர்டி அந்த ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி பார்த்தோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்துலேயுமே இதை கவர் பண்ணியிருந்தோம். இந்த எசென்ஷியல் சோஷியாலஜி புக் ஸ்டார்ட் பண்ணும்போதுமே இதெல்லாம் பார்த்தோம். ஸோ வாட் இஸ் சோஷியாலஜி அண்ட் வாட் சோஷியாலஜிஸ்ட் டூ அப்படின்னு சொல்லி இதோட ஆன்சர் கிறிஸ்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ சோஷியாலஜியில் என்ன பண்ண போகிறோம், சோஷியாலஜிங்கிற டிசிப்ளின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சோஷியல் குரூப்ஸ், சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சோஷியல் ப்ராசஸ், இதெல்லாம் வந்து இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஆனால் ஹவ் அண்ட் வை கொஷின் தான். எப்படி எமர்ஜ் ஆச்சு, எப்படி இன்னும் பர்சிஸ்டாக இருக்குது, என்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு, ஹவ் அண்ட் வை அப்படிங்கிற கொஷின் ரிலேட்டடாக படிக்கிற டிசிப்ளின் தான் வந்து என்ன சோஷியாலஜி. இப்போது சோஷியாலஜியோட ஸ்கோப் அப்படின்னு வந்துட்டோன்னா இட் இஸ் வைட். ஏன்னா சொசைட்டிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஸோ நம்ம சோஷியாலஜியில் இந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் லெவல்லையும் படிக்கிறோம், ஒரு கஸ்டமர் அண்ட் ஷாப்கீப்பருக்கு நடுவில் படிக்கலாம், இல்லை ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலிக்கு நடுவில் இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிப்போம். நேஷன்ஸ்குள்ளார ஒரு ஸ்டேட்குள்ளார எப்படி இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, இல்லை ஒரு நேஷனுக்கும் நேஷன் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி இருக்குன்னு சொல்லி சிஸ்டமிக் மேனரில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அப்போ சோஷியாலஜியோட ஸ்கோப் அப்படிங்கிறது எப்போவுமே வைடாக தான் இருக்குது. அப்போ சோஷியாலஜியோட ஸ்கோப் டிபெண்ட்ஸ் நாட் ஜஸ்ட் வாட் இட் ஸ்டடீஸ் பட் ஆல்சோ ஹவ் இட் ஸ்டடீஸ். ஸோ எதை படிக்குதுங்கிறதுல மட்டும் இல்லை, ஃபேமிலி, ட்ரேட் யூனியன், வில்லேஜ், நேஷன், ஸ்டேட்டுன்னு சொல்லி படிக்குது இல்லையா, ஸோ அதை பற்றி மட்டும் இல்லை, எப்படி படிக்குதுங்கிறத பொறுத்து தான் சோஷியாலஜியோட ஸ்கோப் வந்து இருக்குது. ஸோ சோஷியாலஜிங்கிற டிசிப்ளின் வந்து நார்மேட்டிவ் சஜஷனோ சொல்யூஷனோ மட்டும் தரதில்லை, அதை வந்து நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் சோஷியாலஜியோட மெயின் ஸ்கோப்பாக இருக்குது. டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ், ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் நிறைய வேண்டேஜ் பாயிண்ட் சோஷியாலஜியில் இருக்கும், நிறைய பிரின்சிபல்ஸ், நிறைய திங்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒரு திங்கர்ஸும் என்ன சொல்லியிருக்காங்கிறது இங்கே ஷார்ட்டாக பார்க்கலாம், பிகாஸ் நம்ம திங்கர்ஸ் லெசன் போகும்போது இன் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ மீட் அண்ட் மேக்ஸ் வெபர் வந்து சோஷியல் ஆக்ஷன் ரிலேட்டடாக சொல்லியிருப்பாங்க. மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் கான்ஃப்ளிக்ஸ் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாரு, அதுவுமே வந்து ரிலேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ ரா மெட்டீரியல் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குது, ஸோ ஓனர்ஷிப் பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் ஃபெமினிஸ்ட் அண்ட் மார்க்சிஸ்ட். ஸோ மார்க்சிஸ்ட் அப்படிங்கும்போது மார்க்ஸோட ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து நார்மேட்டிவ் அரேனாலையும் வந்து ஸ்கோப் வந்து சொன்னாங்க. டர்க்கம் வந்து சோஷியல் ஃபேக்ட்ஸ் ரிலேட்டடாக சொன்னார். டர்க்கம் வந்து சோஷியாலஜி இந்த சோஷியல் ஃபேக்ட்ஸை வந்து நேச்சுரல் சயின்டிஸ்ட் எப்படி படிப்பாங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ராட்க்ளிஃப் ப்ரவுன் வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் அப்ரோச் கொடுக்கணும், அதாவது ஃபீல்டு ஒர்க் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு டால்கட் பார்சன் வந்து ஆக்ஷன் சிஸ்டம் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ சோஷியாலஜியோட ஸ்கோப் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சோஷியாலஜி டிசிப்ளின் பார்த்தோன்னா ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருந்துச்சு. ஸோ சிந்தட்டிக் ஸ்கூல், ஃபார்மலிஸ்டிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிந்தட்டிக் ஸ்கூல் அப்படிங்கிறது மேக்ரோ யூனிட்டை பேஸ் பண்ணி சொல்கிறது, ரிலீஜியன், சொசைட்டி, ஒரு நேஷன், ஸ்டேட் அந்த மாதிரி மேக்ரோ யூனிட்டை பேஸ் பண்ணி படிக்கிறது. மைக்ரோ ஆர் ஃபார்மலிஸ்டிக் ஸ்கூல் வந்து சின்னதாக ஒரு சின்ன யூனிட்டை மட்டும் எடுத்து படிக்கிறது, மைக்ரோ லெவலில் படிக்கிறது. ஸோ மேக்ஸ் வெபர்லாம் வந்து இந்த ஃபார்மலிஸ்டிக் ஸ்கூலில் தான் வருவார். ஸோ நம்ம வந்து இன்டர்பிரிட்டேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கணும். ஸோ ப்ரெடிக்டிவை தாண்டி அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியங்கிற மாதிரி மார்க்ஸ் வெபர் வந்து சொல்லியிருப்பார். இந்த மேக்ரோ யூனிட் இந்த சிந்தட்டிக் ஸ்கூல் ஆஃப் தாட்டில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் காம்டே, ஹெர்பர்ட் ஸ்பென்சர், டர்க்கம், இவங்கெல்லாம் வந்து சிந்தட்டிக் ஸ்கூல், அதாவது ஒரு விஷயத்த டோட்டலிட்டியோட படிக்கணும், டோட்டலாக அந்த விஷயத்தை பற்றி நூக் அண்ட் கார்னர் படிக்கணும். ஸோ மேக்ரோ யூனிட் பேஸ் பண்ணி சிந்தட்டிக் ஸ்கூலில் இந்த 3 திங்கர்ஸுமே வருவாங்க. ஸோ காம்டேலாம் வந்து சோஷியல் ஸ்டாட்டிக்ஸ், சோஷியல் டைனமிக்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம், இது பார்க்கறதுக்கு வந்து ஃபிசிக்ஸ் வேர்ட் மாதிரி இருக்கும், அவர் வந்து சோஷியல் ஃபிசிக்ஸ்ன்னு தான் படிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சோஷியாலஜிங்கிற டேர்ம் வந்து ஆகஸ்ட் காம்டே காயின் பண்ணியிருப்பாரு. ஸோ ஹெர்பர்ட் ஸ்பென்சர் நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம், சொசைட்டியை வந்து ஒரு ஆர்கானிசமாக ட்ரீட் பண்ணி எவல்யூஷனரி பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லியிருப்பாரு.
டர்க்கம் வந்து சோஷியாலஜியை 3 இதில் வந்து சொல்லியிருப்பாரு. சோஷியல், மார்ஃபாலஜி, ஃபிசியாலஜி அண்ட் ஜென்ரல். ஸோ மார்ஃபாலஜிங்கும் போது பாப்புலேஷன் அதை பற்றிலாம் பார்க்குறது. ஃபிசியாலஜிங்கும் போது ரிலீஜன், அது எப்படி உருவாச்சு, அதோட நேச்சர் என்ன. ஜென்ரல் அப்படிங்கும்போது நம்ம இதெல்லாம் படித்து ஒரு ஜென்ரலிஸ்டிக் சோஷியல் லாஸ் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி டர்க்கம் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இவங்கெல்லாம் வந்து சிந்தட்டிக் ஸ்கூலில் வருவாங்க. ஃபார்மலிஸ்டிக் ஸ்கூலில் மேக்ஸ் வெபர் அவர்லாம் வருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் கான்ஃப்ளிக்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாச்சு. ஸோ மார்க்ஸ் வந்து நம்ம கான்ஃப்ளிக்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸில் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ பட் அதோட அவங்க சொன்ன தியரியில் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு. யூரோப்பியன் மார்க்ஸ் வந்து நிறைய ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பார். கான்ஃப்ளிக்ஸ் வரும், ஸோ அதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கம்யூனிசம் தான் வருங்கிற மாதிரி ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பார். அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம், மார்க்ஸ் படிக்கும்போது பார்ப்போம். ஸோ அப்போது யூரோப்பியன் ஒர்க்கிங் கிளாஸ் வந்து கேபிட்டலிசமை ஓவர் த்ரோ பண்ணவே இல்லை. சோவியத் யூனியன் ஒரு கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுறது, கரப்ஷன் நடந்துச்சு. அப்போ அவங்க சொல்கிற தியரிக்கெலாம் ஆப்போசிட்டாக நடந்ததுனால நியோ மார்க்சிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாச்சு. ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல் ஆர் கிரிட்டிக்கல் ஸ்கூல்னு சொல்கிறாங்க. ஹொர்கெய்மர் அண்ட் அடோர்னோ தான் இதை வந்து லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, இன்னும் சில விஷயத்தை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதில் இருக்க நெகட்டிவ்ஸை கல்ச்சுரல் பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆர் கல்ச்சுரல் ஸ்டடீஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மேக்ரோ அண்ட் மைக்ரோ யூனிட்ஸ் வந்து மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ மேக்ரோ அண்ட் மைக்ரோன்னு தனித்தனியாக இருந்த ஸ்கூல் மர்ஜ் ஆகி சில பர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் யாரெல்லாம் வராங்க, டால்கட், பர்சன், மர்டன்லாம் வராங்க. ஸோ பார்சன் வந்து சோஷியல் ஆக்ஷன் பற்றி சொன்னார்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ சோஷியல் ஆக்ஷன் அண்ட் சோஷியல் சிஸ்டம். ஸோ மைக்ரோ ப்ளஸ் மேக்ரோன்னு சொல்லி 2 விஷயத்தையும் சேர்த்து கொடுக்குறாங்க. மர்டன் வந்து சைக்காலஜிக்கல் வியூ ப்ளஸ் ஸ்ட்ரக்சரல் வியூ, அதாவது அவரோட தியரி ஆஃப் அனாமிலாம் நம்ம படிப்போம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு தெரியும் எப்படி மைக்ரோ அண்ட் மேக்ரோவை மர்ஜ் பண்ணி படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் ஃபெமினிஸ்ட் திங்கர்ஸ் வந்து வர ஆரம்பித்தாங்க. அதாவது ஜெண்டரை வந்து சென்ட்ரல் பாயிண்ட்டாக வச்சு ஜெண்டர் பேஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் மாடர்ன் திங்கர்ஸ், ஜாக்யூஸ் டெரிடா, மைக்கேல் ஃபாக்கல்ட் இவங்கெல்லாம். ஸோ இவர் வந்து பிரிசன், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் அந்த மாதிரி புதுசான விஷயத்த வந்து பேசியிருப்பார். ஸோ இதெல்லாம் வரதுனால சர்வைலன்ஸ் வந்து உருவாகுது, டிசிப்ளின் வந்து சொசைட்டியில் உருவாகுது. இப்போ பிரிசன், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் என்ன ஒரு சைன் நம்மளுக்கு கொடுக்குது சொசைட்டியில் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சொசைட்டியில் சர்வைலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, டிசிப்ளின் ஜாஸ்தியாக இருக்குங்கிற ஒரு சைனை தான் கொடுக்குதுன்னு சொல்லி ஃபேக்கல் சொல்லியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சோஷியாலஜி வந்து நார்மலாக இந்த மாதிரி மட்டும் படிக்காமல் இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச்சும் இருக்குது. ஸோ இப்போ ஹெல்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் சொசைட்டிக்கு என்ன இம்பேக்ட், இப்போ ஏஜிங் பாப்புலேஷன், அப்போ டிபெண்டன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆவாங்க. ஸோ அப்போ டிபெண்டன்ஸ் ஜாஸ்தி ஆனாங்கன்னா அப்போ ஃபேமிலிக்குள்ளே என்ன மாதிரியான இம்பேக்ட் இருக்கும். இப்போ டெமோகிராஃபிக் இஷ்யூஸ், சைபர்நெட்டிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி இன்டர் டிசிப்ளினரி இஷ்யூஸையும் வந்து கொண்டு வந்தாங்க சோஷியாலஜியோட ஸ்கோப்குள்ளார. ஸோ ஜீன் பிரடில்னட் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஆத்தர். அவர் வந்து ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர், மார்க்ஸ் வந்து பேசிக்காக எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் தான் முக்கியம், அதை பேஸ் பண்ணி தான் சொசைட்டியே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கான்ஃப்ளிக்ஸ் வருது, டாமினேஷன், இதெல்லாம் வந்து அவர் வந்து எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பார். பட் இப்போ கரண்ட் ஏரால மாஸ் மீடியா தான் வந்து பெரிய பங்கு வகிக்குது, மாஸ் மீடியா தான் சொசைட்டியை கண்ட்ரோல் பண்ணுதுங்கிற மாதிரி இந்த திங்கர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜி. ஸோ முன்னாடியே வந்து நம்ம வந்து சோஷியாலஜியோட எவல்யூஷன் பார்த்தோம். என்னென்ன ஃபேக்டர்ஸ், இன்டெலெக்சுவல், மெட்டீரியல், சோஷியல் டெவலப்மெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், அதில் வந்து என்லைட்மெண்ட்டு, டயலெக்ட் ஆஃப் என்லைட்மெண்ட் இருந்துச்சு, கவுண்டர் என்லைட்மெண்ட்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ டார்வினோட ஆர்கானிக் எவல்யூஷன், ஆகஸ்ட் காம்டே, இதை பற்றிலாம் வந்து மெட்டீரியல் டெவலப்மெண்ட், பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட், எஸ்டேட் சிஸ்டம், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜி, அது என்ன விஷயத்தில் எப்படி படிக்குது அப்படிங்கிறதுலாம். ஸோ நிறைய திங்கர்ஸோட இன்டர்பிரிட்டேஷன். ஸோ சோஷியாலஜியை பொறுத்த வரைக்கும் அனாலிசிஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமாக படுது. ஸோ இதில் வந்து இது ரிலேட்டடான ஒரு பிவிக்யூ வந்து பார்க்கலாம். டிஸ்கஸ் தி சேஞ்சிங் ஈக்குவேஷன் ஆஃப் டிசிப்ளின் ஆஃப் சோஷியாலஜி வித் அதர் சோஷியல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னாடிக்கும் இப்போவும் சோஷியாலஜியோட அந்த ஈக்குவேஷன் வந்து மற்ற சோஷியல் சயின்சஸ் கூட எப்படியெல்லாம் வந்து மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு எப்படி நம்ம எக்ஸாம்பிள் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சோஷியாலஜியுமே வந்து நம்ம ஒரு சயின்ஸாக தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதர் சயின்சஸ் கூட ரிலேஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்ட்ரி, ஃபிலாசபி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ ஹிஸ்ட்ரியுமே வந்து என்ன பண்ணுறாங்க, சோஷியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோஷியாலஜியுமே நம்ம ஹிஸ்ட்ரி பெர்ஸ்பெக்டிவில் படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான மர்ஜஸ் வந்து இருக்குது.
அப்போ ஸ்டார்டிங்கில் ஃபார்மல் ஸ்கூல் அண்ட் சிந்தட்டிக் ஸ்கூல் ஆஃப் சோஷியாலஜின்னு இருந்துச்சு, அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ மேக்ரோவை வந்து நம்ம சிந்தட்டிக் ஸ்கூலுன்னு சொல்லுவோம், மைக்ரோ வந்து ஃபார்மாலிட்டிக் ஸ்கூலுன்னு சொல்லுவோம். அப்போ சிந்தட்டிக் ஸ்கூலில் வந்து மேக்ஸ் வெப்பர் சிந்தட்டிக் ஸ்கூலில் வந்து காம்டே, ஹெர்பர்ட் ஸ்பென்சர், டர்கிம் இவங்களாம் வந்து டோட்டாலிட்டி பற்றி பேசினாங்க. இது வந்து மேக்ரோவாக இருந்துச்சு. இதே மைக்ரோவில் மேக்ஸ் வெப்பர் போன்ற திங்கர்ஸ் வந்து இன்டர்பிரிட்டேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியங்கிற மாதிரி பேசினாங்க. பட் நாளடைவில் மேக்ரோ யூனிட்டிக்கான இம்பார்ட்டன்ஸ் தான் ஜாஸ்தியாச்சு. ஏன்னா நம்ம வந்து நிறைய இன்டர்டிசிப்ளினரி இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி நம்ம வந்து படிக்க ஆரம்பித்தோம். அப்போது மேக்ரோஸ்கோப்பிக்காக படிக்கிறது தான் முக்கியங்கிற மாதிரி தோன்றுச்சு. அதனால நம்ம என்ன பண்ணோம், மற்ற சயின்சஸ் கூடயும் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து உருவாச்சு. இப்போது சோஷியாலஜிக்கும் மற்ற சயின்சஸ்க்குமான அந்த பவுண்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நேரோ டவுன் ஆச்சு. ஏன்னா நம்ம அதர் டிசிப்ளினை கூடயும் சேர்த்து படிக்கிறோம். இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் சோஷியாலஜி வந்து 2 phases and aspects of same figure அப்படின்னு சொல்லி கேட்லின் வந்து சொல்லியிருப்பாரு. அப்போது சோஷியாலஜி டிபெண்ட்ஸ் ஆன் பொலிட்டிக்கல் சயின்ஸ். இப்போ வந்து ஒரு ஸ்டேட் பற்றி படிக்கணும், இப்போ ஒரு பாலிட்டிக்ஸ் பற்றி படிக்கணும் அப்படின்னா, இப்போ சோஷியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஸ்டேட்டை படிக்கணும், கவர்மெண்ட்டை படிக்கணும்னா அப்போ ஃபஸ்ட்டு பாலிட்டிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பாலிட்டிக்ஸை தெரிஞ்சு அது சொசைட்டியில் எப்படி இம்பேக்ட் பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சப்ஜெக்ட் கூட இன்டர்லிங்க் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த சொசைட்டி பற்றின விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து சோஷியாலஜி வந்து மற்ற சப்ஜெக்ட்டுக்கான அந்த ஈக்குவேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சேஞ்சிங் செனாரியோ மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சாக வந்து சோஷியாலஜி வந்துட்டுருக்கு. மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சாக சோஷியாலஜி எமர்ஜ் ஆகிட்டுருக்குங்கிற மாதிரி நம்ம வந்து கன்க்ளூஷன் கொடுக்கலாம். ஸோ மற்ற சோஷியல் சயின்ஸ்லேருந்து நம்ம வந்து கான்செப்ட்ஸ் வந்து பாரோ பண்ணிக்கிறோம், ஃபேக்ட்ஸ் வந்து பாரோ பண்ணிக்கிறோம். ஸோ ஏன்னா சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளெக்சிட்டிக்கு மற்ற சோஷியல் சயின்சஸ்லேருந்து நம்ம வந்து ஹெல்ப் வாங்கி சோஷியாலஜிங்கிற ஒரு டிசிப்ளினை வைடன் ஆக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கன்க்ளூஷனில் வந்து கொடுப்போம். ஸோ இந்த கொஷனுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஆன்சர் எழுதலாம். சரி, ஓகே. இப்போ ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலே அதுக்கு எப்படி இன்ட்ரோ கொடுக்கலாம்? நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சோஷியாலஜிங்கிறது வாட் இட் ஸ்டடிங்கிறது மட்டும் கிடையாது, ஹவ் இட் ஸ்டடிங்கிறதும் இருக்குது. ஸோ இன்ட்ராக்ஷனுமே வந்து வைடாக இண்டிவிஜுவல் லெவலில், சொசைட்டி லெவலில், நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவல்லன்னு இருக்குது. ஸோ வைட் லெவல் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த ஃபார்மல் ஸ்கூலு, சிந்தட்டிக் ஸ்கூலுன்னு அதை பற்றி எழுதிட்டு மற்ற திங்கர்ஸ் வந்து எந்த அளவுக்கு படித்தாங்க ஸோ அதை பற்றிலாம் நம்ம எழுதலாம். ஸோ கன்க்ளூஷன் வந்து எப்படி கொடுக்கலாம்? ஸோ ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜி வந்து வெரி வைடாக இருக்குது. பட் நிறைய கன்சென்சஸ் இருக்குது. சோஷியாலஜியோட அனாலிசிஸ், பெர்ஸ்பெக்டிவ், மெத்தடாலஜியில் நிறைய கன்சென்சஸ் இருக்குது. பட் எவ்வளோ கன்சென்சஸ் இருந்தாலும் இப்போ இருக்க எரா ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் நாலேஜ், நிறைய நாலேஜ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ டெஸ்பைட் அந்த கன்செஷன்ஸ் இருந்தாலும் சோஷியாலஜிங்கிற டிசிப்ளின் வந்து இப்போவும் எவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ ஸ்கோப்பை வந்து டீலிமிட் பண்ணுங்கிற எந்த அவசியமுமே இல்லை. சோஷியாலஜியோட அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து எப்போவுமே வைடாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஸ்டில் எவால்விங் அஸ் எ டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கன்க்ளூஷன் வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் படிக்கும்போது இப்போ ஸ்கோப் பற்றி கேட்டாங்கன்னா என்ன இன்ட்ரோ கொடுக்கலாம், என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பேப்பரில் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எழுதுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அபவுட் ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜி. தேங்க்யூ ஆல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது சோஷியாலஜி அண்ட் அதர் சோஷியல் சயின்சஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரே வீடியோவில் எல்லா சோஷியல் சயின்ஸையும் கவர் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் லேர்ன் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து இருக்குது. அந்த சேனல் லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ என் ஃப்ரெண்டோட சேனல் தான். அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தி ஹிந்துலேருந்தும் மோஸ்ட்டாக வந்து எல்லோரும் ஹிந்துலேருந்து மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த சேனலில் வந்து ஹிந்துலேருந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் 2 நியூஸ்பேப்பர்லேருந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். கோ அண்ட் செக் இட் கைஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.